குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17, 2025 திங்கட்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், வருகிற 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பயிற்சி மையம் சார்பாக சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இலவசமாக நடத்த இருக்கிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த குழுவில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க. அதை டச் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சார்பு ஆய்வாளர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிக்க முடியும் தாராளமாக. பிப்ரவரி 25ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்வு தொடங்குது. இதற்கான ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜோட தேர்வு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இதில் மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இதனுடைய ஷெட்யூல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். நம்மளோட டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கேள்வி கேட்காத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கு போதுமானது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தில்லியில் ரயில் நிலைய நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 18 அதிகரிச்சிருக்கு. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவுக்கு செல்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல் தகவல் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 15ன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு எண்ணிக்கை 3 அதிகரித்து 18ஆக இருக்குது. சரிங்களா? அடுத்தது, அதாவது வெள்ளித்திரையின் மூத்த எழுத்தாளரும் இயக்குனருமான சித்ராலயா கோபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஷன் சம்மான் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. தாவே அனந்தராம சேஷன் குடும்பத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் இந்த சேஷன் சம்மான் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா சித்ராலயா கோபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த சித்ராலயா கோபுன்றவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வெள்ளித்திரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்த எழுத்தாளர். ஓகேங்களா? இது முக்கியமானது. அடுத்து, உள்ளாட்சி திட்டங்களை செயல்படுத்தல வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய ஆய்வறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை செயல்படுத்துவதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு, செயல்பாடுகள், நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை ஆகியவற்றில் ஒட்டுமொத்த குறியீட்டின்படி வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களோட தரவரிசை பட்டியல் வந்து தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்பில் ஒட்டுமொத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுது. ஊராட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் அதிகார பகிர்வு ஆகிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் விகிதத்தில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றில் தமிழகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. நிதி பகிர்வுகளை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? மொத்த ஓவரால் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம், நிதி பகிர்வில் 3ஆம் இடம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களை செயல்படுத்தல், அதிகார பகிர்வு அளித்தல் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா திறந்த வெளி அருங்காட்சியகத்தை இப்போ அமைக்கும் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் KR பெரிய கருப்பன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, பிரதமருடைய அமெரிக்க பயணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இடையான அண்மையில் சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தயாரிப்போம், இந்தியாவே முதன்மை அப்படின்றத வந்து நம்மளுடைய பிரதமருடைய முக்கியமான தாரக மந்திரமாக இருக்குது. அதேமாதிரி அமெரிக்க பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவே பெரியது, அமெரிக்காவே முதலில் அப்படின்ற கருத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடையது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2008 ஏற்பட்ட மும்பை சதித்திட்ட தாக்குதல் சம்மந்தமாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். 140 இந்தியர்கள், 23 நாடுகளைச் சேர்ந்த 28 வெளிநாட்டவர் கொல்லப்பட்ட 2008 மும்பை தாக்குதல் சதித்திட்டத்தில் முக்கிய தொடர்புடைய தாகூர் ஹுசைன் ராணா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருந்தார். பட் அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நாடு கடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு அதிபரான ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும், முக்கியமானது. அடுத்தது,
60 கோடி பேர் பேசும் ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உலக அளவில் 60 கோடி பேர் பேசும் மொழியான ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பின் உலகளாவிய தொடர்புடைய துணை செயலாளர் மெலிசா பிளேமிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நியூயார்க் நகரில் ஐநா தலைமையகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஹிந்தி தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரான பி ஹரிஷ் அவர் கூறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவின் அதிகாரப்பூர்வமற்ற மொழிகள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஐநா செய்திகளை விளம்பரப்படுத்த சுமார் $70 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உலகளவில் ஹிந்தியை ஊக்குவிப்பதற்கு பிரபலப்படுத்துவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவதற்காக கடந்த 2006ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வ ஹிந்தி திவாஸ் அதாவது உலக ஹிந்தி தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா. 2006லேருந்து கடைபிடித்து வராங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு வராங்க. ஓகேங்களா. அடுத்தது 2030க்குள் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறையோட ஏற்றுமதி 9 லட்சம் கோடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணியிருக்காரு. தில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டெக்ஸ் அப்படின்ற பெரிய ஜவுளி பிரம்மாண்ட கண்காட்சி வந்து நடைபெறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றதன் மூலம் பார்த்தீங்கன்னா உலகளில் மிகப்பெரிய கண்காட்சியாக இது வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்பு அளிக்கும் தொழில்கள் ஒன்றாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவின் உற்பத்தி துறையில் ஜவுளித்துறையோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 11%. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில் ஜவுளித்துறையோட பங்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11%. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா 7% வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 6வது இடம். ஓகேங்களா. ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகளுடைய பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 6வது இடத்துல இருக்கு. தற்போது ஜவுளி ஏற்றுமதியில் சுமார் 3 லட்சம் கோடியாக உள்ளது. இதை 3 மடங்காக உயர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடியாக வந்து 2030க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பெருங்கடல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்த முயற்சி அதாவது பார்த்தீங்கன்னா ஒமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 7 இந்த 2 தினங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்குது. பிரேசிலினுடைய ரியோடி ஜெனிரா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 7 ஆகிய தேர்தலில் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வருடாந்திர உச்சி மாநாடு வந்து நடைபெற இருக்குது. இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை வைக்கும் பிரேசில் அரசு அந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2009 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நிறுவப்பட்டது. 2010 வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா இணைந்தது. கடந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா பிரிக்ஸில் இணைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் துருக்கி, அர்பஜைஜான், மலேசியா ஆகிய நாடுகள் இந்த கூட்டமைப்புக்கு இணைய வந்து பார்த்தீங்கன்னா முறையாக விண்ணப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 11 உறுப்பு நாடுகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பு நடப்பாண்டில் பிரேசில் தலைமை வகிக்குது. ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியோடி ஜெனிரா தலைநகர் ஜூலை 6, 7 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா. பிரேசிலின் தலைமையின் கீழ் உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தம், தெற்குலக நாடுகளுக்கிடையான ஒத்துழைப்பின் கவனம் செலுத்துதல், எதிர்வரும் உச்சி மாநாட்டினுடைய உறுப்பு நாடுகளின் முன்னேற்றம், மக்களின் வாழ்க்கை தர மேம்பாடு ரீதியிலான முக்கிய முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. முக்கியமானது ஒரு வரி கூட இல்லாமல் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பாயிண்டாக. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கத்தில் நடைபெற்ற கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் அமாண்டா அனிசிமோவா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரீமியர் லீக் அதாவது வந்து ஐபிஎல் சொல்லுவாங்க. இந்த கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18வது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இது ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க ஜஸ்ட் அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. நாட்டில் 29,500க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா டிஜிசிஏ வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. நாட்டின் மொத்தம் 29,500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாட்டிலேயே அதிகபட்சமாக தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா 4,882 ட்ரோன்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல தான் மகாராஷ்டிரா. ஓகேங்களா. ட்ரோன்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டியல தில்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரம். அதற்கு அடுத்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா, கர்நாடகம், தெலுங்கானா, குஜராத் மற்றும் கேரளம் ஆகிய மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரை பல்வேறு துறையில் பயன்படுத்துவதற்காக 96 வகையான ட்ரோன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு மட்டும் 65 வகையான ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா. இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை பறக்க வரத்துக்கு 3 மண்டலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அதில் பச்சை, மஞ்சள், சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரோன் பறக்க வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதாவது அதுக்கடுத்து மஞ்சள் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறக்க விடணும் அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
ட்ரோன் இயக்கத்துக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாடு, அதாவது டிசிஏ மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வாங்கணும். அதாவது ரெட் ஜோன் சொல்லுவாங்க. அந்த சிவப்பு மண்டலத்தில் நீங்கள் பறக்க விடணும் அப்படின்னா மத்திய அரசுகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், சர்வதேச விண்வெளி நிலை பயணம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகில் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக செல்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஜான் மெக்பாலுக்கு, இவரோட வயது வந்து பார்த்திங்கன்னா 43, ஐரோப்பிய விண்வெளி வந்து முகமை வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிச்சிருக்கு. ஓகேங்களா. பிரிட்டனை சேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவரான ஜான் மெக்பால் வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஒன்றில் தனது வலது காலை வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2006 செப்டம்பரில் நெதர்லாந்து நடைபெற்ற சர்வதேச பேரா ஒலிம்பிக் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா உலக தடகள சாம்பியன் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வாங்கியிருந்தார். 2007 பிரிட்டனில் நடைபெற்ற விசா பேராலிம்பிக் உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். அந்த பதக்கத்தில் அவர் 26.84 வினாடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை அடைஞ்சு சாதனை அடைந்தார். ஓகேங்களா. கடந்த 2022 உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக ஜான் மெக்பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி முகமை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய இருக்கிறாரு. தொடர்ந்து 6 மாதங்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தங்கி வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்ற இருக்கிறார். ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின் தான், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாற்றுத்திறனாளி வீரர் ஒருத்தர் போகிறாரு. அவர் யார் அப்படின்னா ஜான் மெக்பால். ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2022 உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து மாலி தங்கச்சுரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இது முக்கியமான தங்கச்சுரங்கன்றனால இது டேட்டா கொடுக்குறேன். ஆப்பிரிக்காவில் இருக்குது இந்த தங்கச்சுரங்கம், அது மட்டும்தான் கேள்வி. மாலி தங்கச்சுரங்கம் எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது. மாலியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கிய ஏற்றுமதி பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்குது. 2001 2021 வந்து அந்த நாட்டிலிருந்து பிற நாட்டுகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளில் தங்கத்தின் பங்கு மட்டும் 80%. ஓகேங்களா. அந்த நாட்டில் வந்து மொத்தமாக ஏற்றுமதியில் 80% தங்கம் மட்டும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி இந்த மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். 2 டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சார்பு ஆய்வாளர் இலவச முழு மாதிரி தேர்வுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எல்லாரும் எழுதுங்க. இந்த பிசிஎஸ்ஐ இன்னும் பார்க்க வேணாம், எல்லாருமே எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எந்த படிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.